அன்பார்ந்த முருகபக்தர்களே வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. கற்றது கைமணளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட முருகர் ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட நான் 2 வருடம் முருகர் பற்றி நிறைய விஷயங்கள் தேடினதில்லை. இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது 1% தான். 99% நிச்சயமாக முருகப்பெருமான் இந்த யுகத்திலையும் இந்த பிரிவிலையும் உணர முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய அபரிவிதமான சக்தி. நம்ம 1% தான் நான் தெரிஞ்சு சொன்னதே. இன்னும் தெரியாத 99% இருக்குது. கண்டிப்பாக எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் என்ன மாதிரி யாராவது முருகப்பெருமான் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அந்த 1%லேயே நான் மிரண்டு போயிருக்கேன் பல விஷயங்களில். நான் முருகர் பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா திருப்பம் தரும் திருப்புகள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. குமுதம் சேனல்லேருந்து ஒரு வாட்டி எனக்கு தொடர்பு கொண்டு பேசினாங்க. அப்போ நேர்காணல் கேட்டாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஐயா மன்னிச்சிக்கிங்க, நான் எதுவும் தலைக்கணத்துலையோ இல்லை தவிர்க்கிறதுக்காகவோ நான் சொல்லலை. நான் அதற்கு இந்த 2 சேனல் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆதான் ஆன்மீகம், ஐபிசியும். இது தாண்டி வேறு எந்த சேனலுக்கு எனக்கு போகிறதுக்கு உத்தரவு கிடைக்கல. எதிர்காலத்தில் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு தியானத்தில் உத்தரவு வந்துச்சு, இது மாதிரி பேசுறது மட்டும் இல்லாமல் எழுதவும் நான் ஆரம்பிக்கணும், நீ எழுதவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கிடச்சிது. அப்போ நான் முருகப்பெருமான்கிட்ட கேட்டது என்னென்னா, 9வது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம், அந்த அளவுக்கு எந்த ஒரு படிப்பருவும் இல்லாத நம்ம போய் எழுதணும்னா என்ன எழுதணும் அப்படின்னு இருக்கும்போது தான் எல்லா விஷயங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு உத்தரவாக கிடச்சிது. அதில் திருப்புகழ் பற்றி எழுத ஆரம்பிக்கணும். கிட்டத்தட்ட திருப்புகழில் 16,000 பாடல்கள் அருணையனார் பெருமான் உலகத்துக்கு கொடுத்தாலும் அந்த 16,000 பாடல்கள் நம்மளுக்கு கிடச்சது கிட்டத்தட்ட ஒரு 1330லேருந்து 40க்குள்ளே தான். சரி, திருப்புகழ் பாடல் எழுத போகிறோம், அதுக்கு ஒரு தலைப்பு வேணுமென்றப்போ தான் திருப்பம் திருப்புகளும் கிடைக்கிது. அதுக்கப்புறம் நான் குமுதம் சேனலில் பேசுகிறப்போ அவங்க கேட்டதும் நடந்துச்சு. முருகப்பெருமான் கொடுத்த பணியும் இதில் நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒன்று எழுதுறது திருப்பம் தரும் திருப்புகளில் 51 பாடல் நான் தேர்வு பண்ணி வச்சுருந்தேன். இந்த முருகர் பற்றி பேசுகிற போதே, முருகர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியும் திருப்புகழ் சார்ந்து நான் நிறைய விஷயங்கள் எடுத்து பதிவு பண்ணி வச்சுருப்பேன். அதில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம முருகப்பெருமான் உணர்த்த நானாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எல்லாமே. அப்போது இந்த தலைப்பில் எழுதணுன்றப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா எழுதுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசவும் ஒரு வீடியோவும் அதை சார்ந்து கொடுங்க, அது கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னாங்க. எல்லா முருக பக்தர்களும் புரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எழுதுறது இன்னும் படிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் வாரம் வர புக்கு, அது ஆனந்த விகடனாக இருக்கட்டும், குமுதமாக இருக்கட்டும், எத்தனையோ புக்குகளை சக்தி விகடன் புக்காக இருக்கட்டும், எத்தனையோ பேர் இப்போ வரைக்கும் படித்து மட்டுமே ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதனால் அதில் போது அதை தாண்டி இந்த யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த இன்றைய இளைஞர்களை முருக பக்தியில் கொண்டு வரதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்வாங்க.